ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை ஜூஸை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஜூஸுங்க. மாதவிடாய் கோளாறு, இரத்த சோகை, உடல் பருமன், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், இளநரை, முடிவுதிர்வு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஜூஸுங்க. இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை உருகி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லைங்க. அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ இந்த ஜூஸில் 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போதே உங்களுக்கு வேணும்னா பெரிய நெல்லிக்காய் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் இந்த ஜூஸுக்கு உப்பு சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் தேன் கூட சேர்த்து இந்த ஜூஸை ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜூஸை ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அற்புதமான ரொம்ப ஆரோக்கியமான ரொம்பவும் சுவையான கருவேப்பிலை ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் கண்டினியூஸாக 30 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வுங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. இளநரை பிரச்சனையும் வராது. இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிறனால உங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்குங்க. இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் சரியாகுங்க. அதே மாதிரி அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டினியூஸாக எடுத்துக்கிறனால அவங்களோட பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுக்கிறனால உங்களோட பெல்லி ஃபேட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகுங்க. கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது. இந்த ஜூஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. குடிக்கிறதுக்கு கசப்பாலாம் இல்லைங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால் குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை ஜூஸை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.